குட் மார்னிங் மகிழன். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சின்ன சின்ன சொல்லி யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் மகிழனோட டே ரொட்டீன் வீடியோ தான் இது. இந்த சேட்டு பிடிச்ச பையன் டே ஃபுல்லாக என்னென்ன பண்ணுறான், என்ன சாப்பிட்றான், எங்களோட டே எப்படி போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக காமிக்க போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகிழன் ஃபஸ்ட்டு காலையில் எழுந்ததுமே வந்துட்டு மகிழனுக்கு இந்த ஒரு ஹெல்த் மிக்ஸ் தான் நான் கொடுப்பேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டில் கொடுக்குற அந்த சத்துமாவு தான். இந்த சத்துமாவு கஞ்சி கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே நல்லது. இதை வந்துட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக கொதிக்க வச்ச தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இந்த ஒரு கன்சிஸ்டன்சி வரும். இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம குழந்தைங்களுக்கு அஃப்கோர்ஸ் ஒரு ட்ரிங்க் மாதிரி, டீ மாதிரி நல்லா அவன் கண்ணு முன்னாடியே ஆற்றி கொடுக்கும்போது அவன் வந்துட்டு நல்லாவே குடிப்பான். என் பையன் இது ரொம்ப நல்லாவே குடிப்பான். மகிழனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதில் நிறைய விதமான விட்டமின்ஸ் இருக்குது, நிறைய வந்துட்டு இதில் மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. இது ரொம்பவே குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த் மிக்ஸ். Hot water. ஸோ மகிழன் டீ குடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஸ்க்ரீன் டைம். ஏன்னா எனக்கு வந்துட்டு என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் அனுப்புறதுக்கு குக்கிங் பண்ணுற வேலை இருக்கும். ஸோ அந்த டைமில் அவனுக்கு ஸ்க்ரீன் டைம் அண்ட் டிவி ஓடிட்டே இருந்தாலுமே கூட மகிழன் சைடில் வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ளே பண்ணிட்டு தான் இருப்பான். தென் வந்துட்டு நாங்கள் காலையில் சாப்பிட்றதுக்கு சாலட் செஞ்சோம், சுண்டல் குக்கும்பர் இதெல்லாம் போட்டு. பட் அதை பார்த்துட்டு அவனுமே வேணும்னு சொன்னதுனால அவனுக்கு நான் எல்லாத்துலேயுமே குக்கும்பரில் கொஞ்சம் அண்ட் வந்துட்டு வெங்காயத்தில் கொஞ்சம், அப்புறம் சுண்டல் வெள்ளை சுண்டல் கொஞ்சம், அப்புறம் அதில் கொஞ்சமாக கேர்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுமே அவன் நல்லாவே சாப்பிட்டுட்டான். சாப்பிட்டதும் அவனோட வேலையை ஆரம்பிச்சிட்டான் ப்ளே பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் இது வந்துட்டு பிளேயிங் டைம். மகிழன் அதை போய் யாராவது வாயில் வைப்பாங்களா மகிழன்? ஏய் நோ, நாக்கு கிழிச்சிடணும். இவனுக்கு வந்துட்டு டாய்ஸ் வாங்கி கொடுக்கலனாலுமே பிரச்சனையாக தான் இருக்குது, வாங்கினாலுமே பிரச்சனையாக தான் இருக்கீங்க. பாருங்கள் எப்படி போட்டு வச்சுருக்கான். சரி இவன் விளையாண்டுகிட்டே இருக்கணும், நம்ம லஞ்ச் சமைச்சிடலாம். அவனுக்கு வந்துட்டு இன்றைக்கி என்னென்னா சீலா மீன் தான். ஸோ அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், சில்லி பவுடர், பெப்பர், சால்ட்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மகிழனுக்கு இந்த ஃபிஷ் வந்து ஃபஸ்ட் டைம் கொடுக்குறேன். இதில் வந்துட்டு முள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அவனுக்கு வந்துட்டு கொஞ்சமாக சாப்பாடு, அப்புறம் கொஞ்சமாக சோத்து வத்தல், என் ஹஸ்பண்டுக்கு சமைச்ச பருப்பு தால் கொஞ்சம் வச்சுருக்கேன். அண்ட் தென் அவனோட 2 ஃபிஷ் இது எல்லாமே போட்டு கொடுக்கலாம். Yummy. முள் இருக்கும் மகிழன், முள் இருக்கும், ஹாட்டாக இருக்கும். இந்த மீனில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரே ஒரு முள் தான் இருக்குது, மற்றபடி மீனில் வந்துட்டு முள் கிடையாது. மீன் நல்லாவே இருக்குது சாப்பிட்றதுக்கு. மகிழன் சாப்பிட்டா நல்லாவே சாப்பிட்டுட்டு அவன் தூங்கிட்டான். ஸோ மகிழன் தூங்கி எழுந்திருக்கும் போது டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4:30 இருக்கும். ஸோ மகிழனுக்கு வந்துட்டு வாட்டர்மெலன் கட் பண்ணி கொடுத்தேன். இப்போது இந்த வெயில் காலத்தில் வந்து வாட்டர்மெலன் நீர் உள்ள காய்கறிகள், பழங்கள் எல்லாமே கொடுக்குறது ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு அம்மா போடுறது, இந்த நீர் சுளுக்கு வர்றது, இது எல்லாமே இப்போ வந்துட்டு நடக்கிற ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்துட்டு அதெல்லாம் தடுக்கணுன்னா நிறைய நீர் சத்து உள்ள காய்கறிகள் கொடுங்க. குழந்தைங்கள் வந்துட்டு அது நல்லாவே ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ நாங்கள் ரெகுலராகவே வந்துட்டு இந்த டைமுக்கு ஒரு 4:30க்கு மேலே வந்துட்டு மொட்டை மாடி போயிடுவோம். ஸோ மொட்டை மாடி போனோன்னா அங்கே எங்களோட நெய்பர் அபி வந்துட்டு சூப்பராக வாட்டர்மெலனில் கேக்லாம் பண்ணியிருந்தாங்க. டிசைன்ஸுக்கு கிரேப்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ அதையும் போய்ட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் சில் பண்ணிவிட்டு கொஞ்சம் மகிழனை ப்ளே பண்ண விட்டுட்டு கீழே வந்துட்டோம். கீழே வந்ததுமே மகிழன் ஒரு மாதிரி கிராங்கி ஆகிடுவான், ரொம்ப ஸ்லீப்பியாக இருப்பான். ஸோ அதனால் வந்துட்டு நான் கை காலெலாம் கழுவிட்டு டின்னர் கொடுத்துருவேன். டின்னருக்கு மகிழனுக்கு தோசை தான். ஸோ மகிழன் சாப்பிட்டு முடிச்சிட்டான். அவனுக்கு வந்துட்டு திரும்பவும் ஒரு பாத் கொடுத்துட்டு அவனை தூங்க வச்சிட்டேன். சரி அவனுக்கு தூக்கம் வந்துடுச்சு கைஸ். ஓகே பாய். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய் பாய் சொல்லிடு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலே இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணும், எந்த மாதிரி வீடியோ வேணுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்டில் தென் பாய். மகிழன் தூங்கிட்டான். டேக் கேர். பாய்.